உங்கள் கோட்பாடு சொல்கிறீங்க, கொள்கை சொல்கிறீங்க. எனக்கு திமுக அரசியல் எதிரி, பாஜக கோட்பாட்டு எதிரி, கொள்கை எதிரி. கொள்கை எதிரின்னா அப்போ அரசியல் நட்பா? அவரு கொள்கை முறைன்னா அரசியலையும் முரணா தானே இருக்க முடியும். அரசியல் முறைன்னா அப்போ கொள்கையில் ஒத்துக்கிறீங்களா? அவருடைய ஏற்கிறீங்களா நீங்கள்? இப்போ இது எதுக்குன்னா எல்லாத்துலேயும் ஒரு ரூம் வைக்கிறது, ஒரு ரூம் கிரியேட், ஒரு ஸ்பேஸ் வைக்கிறது. எப்போ எதை வேணால் மாற்றிக்கலாம், உள்ளே கொண்டு. நாங்கள் என்ன சொன்னோம் பாருங்கள், அந்த காலத்திலேயே திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி தான் என்று சொன்னோம். கோட்பாடோடு நாங்கள் அவர்கள் ஒத்துப்போகிறோம், அவர்களோடு காலம் எங்களை கட்டளை இடுகிறது, அதனால் நாங்கள் திமுகவோடு இணைந்து கொள்கிறோம். என்னைக்கு வேணால் சொல்லலாம். அதிமுக பற்றி அவங்களுக்கு விமர்சனமே கிடையாது. காங்கிரஸை அவங்க வரவேற்கிறாங்க. பாஜக என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படின்றாங்க. கொள்கையில தான் எதிரி, ஆனால் அரசியல் சூழ்நிலை காரணமாக நாங்கள் சேர்ந்து கொள்வோம்னு என்னைக்கும் சொல்ல. கூட்டணி இல்லைன்றதும் சொல்லிட்டாங்க. இன்னைக்குமே பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். இந்த மாநாடு ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுங்களா? முதல் மாநாடு ஆரம்பிக்கும் போது எல்லோருக்கும் நாங்கள் இடம் திறந்து வச்சிருக்கிறோம், யார் வேணா வரலாம், நம்மை நம்பி வருபவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? பாஜக இல்லையே இருங்க, வேண்டாமான்னு கேட்டார்ல. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எங்களுக்கு கூட்டணி ஒன்றும் தேவையில்லைன்றார். அது முரண் பேச்சு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அதுதான் உங்களுடைய நேர்மைனா உங்களை எங்க நம்புறது? ஒண்ணு வேண்டாம். இப்போ இல்ல நம்புறதுன்னு ஒரு கேள்வி நேர்மை நம்புறதுன்னு சொல்றீங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு சமீபத்தில் வரக்கூடிய சர்வேகள்லாம் பார்த்தோம்னா குறைந்தபட்சம் 15% அவருக்கு ஆதரவு இருக்கு நம்ம பாக்குறோம். நீங்க கூட என்கிட்ட ஒரு 50 கோடி ரூபாய் கொடுங்க, நான் தமிழர் கட்சி 45 விழுக்காடு காட்டுறேன்.